இவங்க தான் கடைக்கு கஸ்டமர். ஒவ்வொரு தடவையும் கடைக்கு வந்து ஏட்டிக்கு போட்டியா பேசி பல்பு வாங்குறதா இவங்களுக்கு வாடிக்கை. இவங்க தான் கடையோட ஷாப்கீப்பர். ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி கெத்து காட்டுறதா இவங்களுக்கு வாடிக்கை. ஸ்மார்ட் ஷாப்கீப்பர் வெர்சஸ் பண்ணி கஸ்டமர் நான் ஸ்டாப் அலப்பறைகள். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச அலப்பறையா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபாய் தான். என்னமா பொருள்லாம் பரப்பி வச்சிருக்கா? ஸ்பெஷல் ஆஃபர் ஆண்டி. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தான். ஓ அப்படியா? ஆமாங்க ஆண்டி. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தானே? ஆமாங்க ஆண்டி. ஷுவரா 20 ரூபா தானே? ஷுவர் ஆண்டி. மாற மாட்டியே? மாற மாட்டேன் ஆண்டி. 20 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபா தரேன். எந்த பொருள் கேட்டாலும் தருவீல? தருவேன் ஆண்டி. ஏன் நீங்களே எடுத்துக்கோங்க. அப்படியா? இந்தா. ஐயா ஜாலி. 100 ரூபா கொடுத்து கேஷ் பாக்ஸ் வாங்கிட்டோம். எத்தனை ஆயிரங்களுக்கும் தெரியலையே. பின்னாடி பாக்ஸ் உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். டார்ச் லைட் வாங்கிய கதை. உங்க அப்பனுக்கும் பேபே. டார்ச் லைட் குடுமா? எந்த பிராண்ட்ல டீ? ஏதோ ஒன்னு குடுமா, ரொம்ப அர்ஜென்ட். 220 ரூபா. 200 ரூபா போட்டுக்கோமா. சரி. After some time. அர்ஜென்ட் வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே எதுக்கு இந்த லைட்? திருப்பி கொடுத்துருவோம். ஏன்டி திரும்ப கொண்டு வந்துட்டீங்க? ஒர்க்காகலையா? இல்லம்மா, வீட்ல ஏற்கனவே டார்ச் லைட் இருக்குமா, மறந்தாப்புல வாங்கிட்டோமா. சரி, இதுக்கு பதிலா நான் வேற பொருள் தட்டுமா? இல்ல வேணாமா, காசே கொடுத்துருமா. என்னம்மா யோசிக்கிற? நீ கொடுத்த பொருள அப்படியே கொண்டாந்துருக்கேன். ஆனா உங்க நேர்மை பிடிச்சிருக்கேன். நான் கொடுத்த பொருள அப்படியே கொண்டு வந்தீங்க. ஆனா நீங்க கொடுத்த 200 ரூபாய் நோட்டு வெளியே போயிருச்சு. இந்நேரம் எங்க யார்ட்ட இருக்கு? ஆனா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி. நீங்க கொடுத்த 200 ரூபாய் நோட்டு நம்பர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க கொடுத்த நோட்டு திரும்ப வந்ததும் சொல்லி அனுப்புறேன். மறக்காம வந்து வாங்கிட்டு போங்க. ஆட்டைய போடும் அக்கா, பட்டைய கிளப்பும் பாப்பா. யாருக்கிட்ட? எனக்கு ஒரு உண்டியல் குடுமா. இதாங்க. அப்புறம் ஆயில் கேன் ஒன்னு குடுமா. இதாங்கக்கா. இதாங்க. வேற என்ன வேணும்? எவ்வளவு ஆச்சு? 450 ரூபாய் ஆச்சுக்கா. கணக்கு கூட சொல்ற மாதிரி இருக்கே. இல்லக்கா, நான் கரெக்டா தான் சொல்றேன். எக்ஸ்ட்ராவா இருக்கு. இல்லக்கா, நான் கரெக்டா தான் சொல்றேன். எனக்கு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு டவுட்டா இருக்கா? கொடுங்க பைய. நீங்க கணக்கு போடுங்க, நான் சொல்றேன். 30, 40, 10, 30, 20, 10, 5. ஆஹா, ஆட்டையை போட்ட பொருள்லாம் அம்பலமாயிருச்சே. கணக்கு கரெக்ட் தானேக்கா? சரிதாமா. தாங்க. எல்லாம் விமன் செயல். பாதிக்கு பாதி ரேட் தரீங்களா? இது டபுள் கலாட்டா. குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பொருள் இருந்தா காமிமா. அங்க இருக்கு, பாத்து எடுத்துக்கோங்க. எவ்வளவுமா இது? 100 ரூபாய். 50 ரூபா போட்டுக்கோமா. எப்படி ஆண்டி 100 ரூபாய் பொருள் 50 ரூபாய்க்கு போட முடியும்? ஓகே ஓகே, 50 ரூபாய் போட்டுக்கலாம் ஆண்டி. இந்த பாக்ஸ் எவ்வளவுமா? 80 ரூபாய். 40 ரூபா போட்டுக்கோமா. போட்டுக்கலாமே. இந்த பாக்ஸ் எவ்வளவுமா? 40 ரூபாய். 20 ரூபா போட்டுக்கோமா. ஓகே. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 110 ரூபாய். இந்தாமா. யாரு நம்ம பாதி பேரம் பேசிட்டோம்ல. இன்னும் 10 ரூபாய் தாங்க. ஏமா 110 ரூபா தானே சொன்னேன், அதான் 200 ரூபா கொடுத்துருக்கேன். 100 ரூபாய் 50 ரூபான்னு போட்டுக்கிட்டா, 80 ரூபாய் பாக்ஸ் 40 ரூபான்னு போட்டுக்கிட்டா, 40 ரூபாய் பாக்ஸ் 20 ரூபான்னு போட்டுக்கிட்டா, அது மாதிரி நீங்க 200 ரூபாய் நோட்டை 100 ரூபான்னு போட்டுக்கோங்க. 200 ரூபா நோட்டை 100 ரூபான்னு போட்டுக்கிறதா? அல்டா புராணியின் பொங்கல் அலப்பறைகள். இது டபுள் பார்ட் தமாக்கா. வரது அல்டா பிராணி மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்ன அல்டா போறேன்னு நானும் பாக்குறேன். வாக்கா, பொங்கல் ட்ரெஸ் போல. ஆமா ஆமா. சொல்லுக்கா, என்ன வேணும்? இல்ல சும்மா உன்னை பாத்துட்டு போனா இவ போன ஆட்ட பார்த்தா நம்மள பார்க்க வந்த மாதிரி தெரியல. போன காட்ட வந்த மாதிரி கூட இருக்கு. புது போன ஆட்டி காட்டுறோம். ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறா. கேட்க வைப்போம். ஒரு ஹேண்ட் வாஷ் குடுமா. 40 ரூபாய்க்கா. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கிறேன். வேற டக்கா வேணும். போன் பத்தி கேட்க மாட்டேங்கிறாளே. ஒரு பர்ஃபியூம் குடுமா. ஏற்கனவே ஏகப்பட்ட பர்ஃபியூம் வச்சிருப்பா, இப்ப வேற இதுவும் வாங்குறா. போனை பத்தி கேக்குற வரையும் இவ பொருள் வாங்கிட்டே தான் இருப்பா. இத வச்சு அவ பேங்க் பேலன்ஸ் காலி பண்ணிடலாம். என்ன போனை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறா? புது போனை பத்தி கேட்டது நடந்தது என்ன கூட பார்க்கலாம். பொங்கல்
ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில புது போனோட அல்டா பிராணி கடைக்குள்ள என்ட்ரி கொடுக்க அதை கவனிச்ச பாப்பா இன்னைக்கு என்ன அட்ட போறேன்னு நானும் பாக்குறேன். கையில இருந்த புது போனை ஆட்டி ஆட்டி காட்டியும் பாப்பா அதை கண்டுக்கவே இல்ல. பொருள் வாங்குற சாக்குல அல்டா பிராணியும் போனை காட்டிக்கிட்டே இருக்காங்க. கடையில பொருள் வாங்கிட்டு ஆன்லைன்ல பே பண்ணா போன் பத்தி பாப்பா கேட்பான்னு அல்டா பிராணி யோசிக்க அடுத்து நடந்தது என்ன? வேற என்னக்கா வேணும்? ஒரு சேஃப்டி பின் தாமா. இதுக்கும் ஆன்லைன் தானா? இருமா பேலன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் செக் பண்றா. பேலன்ஸ் காலி போல. கேட்டு தொலைப்போம். அக்கா உங்க போன் புதுசு போல. அப்பா போனை பத்தி இப்பதான் கேக்குறா. எங்க மாமா பொங்கலுக்கு எனக்கு புது போன் வாங்கி கொடுத்துருக்காரு. 8GB RAM, 256 மெமரி, 4 கேமரா இருக்குது இதுல. இவ புதுசா சந்திரமுக்கியா மாறிட்டா. இப்போதைக்கு இதை முடிக்க மாட்டேன். நீங்க வேற வீடியோக்கு போங்க. ஆட்டைய போட்ட பொருளுக்கும் ஃப்ரீயா? இது புது டெக்னிக்கு. என்ன வேணும்? அந்த தீவடி கட்டிடுமா. வேற என்ன வேணும் ஆண்டி? அப்புறமேட்டு அந்த கொடிக்கயிறு எடுத்துட்டு வாமா. எவ்வளவு ஆச்சுமா? டோட்டல் 95 ஆண்டி. இந்தாமா. ஆண்டி ஒரு நிமிஷம். ஏன் கூப்பிடுறா? ஒருவேளை நம்ம எடுத்ததை பார்த்துட்டாலோ? என்னம்மா? நீங்க வாங்கின பொருள்ல ஏதோ ஒரு பொருளுக்கு ஃப்ரீ தர மறந்துட்டேன். ஃப்ரீலாம் ஒண்ணு வேணாமா. வேணான்றது உங்க பெருந்தன்மை ஆண்டி. ஆனா குடுக்கறது என் கடமை. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. அட பரவாயில்ல குடுங்க ஆண்டி பையன். ஆஹா புதுசு புதுசா டெக்னிக்க பயன்படுத்தி ஆடையை போடுற பொருள்லாம் கண்டுபிடிச்சிடாளே. இது கொஞ்சம் ஓவரா சால்ட். கடைக்கு வந்துட்டேன். நான் அப்புறமேட்டு கால் பண்றேன். வாங்க ஆண்டி என்ன வேணும்? ஓகே வைக்கிறேன். நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்காமா? இல்லங்க ஆண்டி. ஐப்ரோ பென்சில் பிராண்டட்ல இல்ல. ஐலாஷ் இருக்கா? நோ. என்ன எது கேட்டாலும் இல்ல இல்லங்கறமா? இல்லாத பொருளை இல்லட்டானே நீ சொல்ல முடியும். ஃபவுண்டேஷன் கிரீம் இருக்கா? ஸ்டாக் இல்ல. என்னம்மா நக்கல் அடிக்கிறியா இல்ல சீரியஸா சொல்றியா? ஏமா லிஸ்ட் போடுங்க. நீங்க லிஸ்ட் ஃபுல்லா வாசிச்சா கூட நான் இல்ல 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 தான் சொல்வேன். ஏன் என்னை பார்த்தா கஸ்டமர் மாதிரி தெரியுதா இல்ல ஓசில வந்து வாங்குற மாதிரி தெரியுதா? இது நான் கடைக்கு ஆர்டர் போடுறதுக்கு எழுதி வச்சிருக்க லிஸ்ட். உங்க லிஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. உருட்டோ உருட்டு, இது உலகமகா உருட்டு. வாங்க ஆண்டி என்ன வேணும்? ரூம் ஃப்ரெஷ்னர் உண்டாமா? இதாங்க. எவ்வளோ? 50 ரூபா. 40 ரூபா தானேமா? இல்ல ஆண்டி 50 ரூபா. போன வாரம் சரஸ்வதி ஃபேன்சில வாங்கினேன் 40 ரூபா தான் போட்டாங்க. இல்லையே அதுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்லம்மா 40 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். சரஸ்வதி ஃபேன்சி தானே சொன்னீங்க? ஆமா. அங்க ஒல்லியே உயரமா ஒரு பொண்ணு இருந்தாங்களா? ஆமா. ஹலோ சரஸ்வதி ஃபேன்சியா? நான் ஆர்டர் போட்டு தான் பேசுறேன். தனலட்சுமி தானே பேசுறது? ஆஹா அந்த கடையும் இவங்க கடை தானா? இது தெரியாம நம்ம உருட்டு விட்டுட்டோமே. 50 ரூபாய்க்கு விற்கிற ரூம் ஃப்ரெஷ்ஷா ஒரு கஸ்டமருக்கு நீங்க 40 ரூபான்னு கொடுத்துருக்கீங்க. நமக்கே 48 ரூபாய் வருது. எப்படி 40 ரூபாய்க்கு கொடுக்கலாம்? விடுமா, என்னால ஒரு பொண்ணோட வேலை போவேனா போய் தான் சொன்னேன். இந்த 50 ரூபா நீங்க உருட்டுறது உங்க கண்ணிலேயே தெரியுதே. நானும் நல்லா தான் உருட்டுவேன். ஆட்டைய போடுறதுல எக்ஸ்பர்ட், ஆனா கணக்குல வீக்கு. இந்த ஆண்டியா 2 பொருள் வாங்கினா 2 பொருள் ஆட்டையை தானே போடுவாங்க. என்ன பண்ணலாம்? அவங்கள ஏன் கஷ்டப்படுத்த வேணே, நம்மளே அவங்களுக்கு ஆட்டையை போடுறதுக்கு 2 பொருள் எடுத்து வச்சிருவோம். அவங்க ஆண்டி என்ன வேணும்? அந்த பென்சில் செட் கொடுமா. இதாங்க ஆண்டி. வேற என்ன வேணும்? அந்த பேட் ஒன்று கொடுமா. எவ்வளோமாச்சு? 150 ரூபாய் ஆண்டி. இந்தாமா. என்ன பாக்குறீங்க ஆண்டி? ஆட்டையே போடல எக்ஸ்பர்ட். அடா மேக்ஸ்ல கொஞ்சம் வீக். அவங்க ஆட்டையே போட்ட பொருளுக்கு சேர்த்துதான் பணம் வாங்கியிருக்கேன். அடுத்த ஷார்ட்ஸ் கலெக்ஷன்ல மீண்டும் சந்திப்போம் பிரான்ஸ்.